வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்ணியல்ல பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு 4 டாபிக் எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட உங்களுக்கு எண்ணியலும் வந்து முடியுது. சரிங்களா? ஒரு டா கவர் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா நம்மளும் பிசி ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ பாருங்க, 1ல இருந்து 100 வரை உள்ள எண்களை எழுதும் போது எத்தனை முறை 3 என்ற எண்ணை எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் 1 2 3 எழுதுறீங்கப்பா அப்படியே. சரியா? அப்படி எழுதும் போது எத்தனை முறை 3ன்ற எண்ணை எழுதியிருப்ப அப்படின்னு தான் கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பாருங்களேன், 3 இது ஒரு நம்பர் எதுவுமா, வேற 13 இதுல 3 வருதா, அதே மாதிரி 23 சோ இதுல 3 வருதா, வேற 33 சோ இதுல 2 3 வருது பாருங்க. கொஸ்டினே அதான், எத்தனை முறை எழுதுவீர்கள் அப்படின்னு தான். சோ 33, நெக்ஸ்ட் 43 இதுல 3 வருது, நெக்ஸ்ட் 53, அதே மாதிரி 63 73 83 93 சோ இது வரைக்கும் எழுதுவேன். இது இல்லாம வேற என்ன எழுதுவேன், இங்க இருக்கு பாத்தியா இந்த 33, இந்த லைனே நம்ம ஒண்ணு விட்டோம். எது? 30 31 32 ஏற்கனவே 33 எழுதியாச்சு. சோ அதனால 34 35 36 37 38 39. சோ புரியுதா? இவ்வளவு லெட்டர் தான் 3 வரை எண்கள். சரி, இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ நெக்ஸ்ட் 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை 3 என்ற எண் வருது? 20 முறை வருது. சரியா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஐடியா புரிஞ்சுக்க. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை முறை வருது? 3 என்ற எண்ணு 20 முறை வருது. சரியா? சரி, அப்ப 3 மட்டும் தான் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 2ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் நீங்க இது மாதிரி போட்டாலும் அது 20 முறை தான் வரும். சரியா? எதிலிருந்து 2ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பரை நீ இது மாதிரி, இப்ப நம்ம 3 எண்ணும்ல, அந்த மாதிரி 2ல இருந்து 9 வரைக்கும் நீங்க எந்த நம்பரை இது மாதிரி ஏறினாலும் 20 முறை தான் வரும். ஆனா 1 மட்டும் 21 முறை வரும். சரிங்களா? 1ல இருந்து 100 வரைக்கும் 1ன்ற நம்பர் எத்தனை முறை வருது? 21 முறை வருது. ஏன் சார் 1 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 100ன்னு ஒரு நம்பர் இருக்கா, இந்த 100ன்ற நம்பர்ல ஒரு 1 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, கரெக்டா? அந்த 1 தான்பா இந்த 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 21 முறை வரும் 1ன்ற நம்பர் மட்டும். சரியா? அப்போ 0ன்ற நம்பர் எத்தனை முறை சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 20 30 எழுதும் போது எத்தனை வரும்? பாருங்க, 40 50 60 70 80 90 100. சரியா? அப்போ இங்க ஒரு 5 6 7 8 9 10 11 சோ 11 முறை வருது. ஏன்னா 100ல 2 0 இருக்கு. சரியா? அப்போ 0ன்ற நம்பர் 11 முறை வருது. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்குவியா? 2 முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு முறை 9, இன்னொரு முறை 3. சரியா? அதனால்தான் இந்த கொஸ்டினை நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன். சரியா? ஐடியா நல்லா புரிஞ்சுக்க. 2ல இருந்து 9 வரைக்கும் 20 முறை வரும். 1 மட்டும் 21 முறை வரும். ஏன்னா 100ல ஒரு 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. சரியா? 0ன்ற நம்பர் 11 முறை வரும். ஏன்னா 100ல ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு. சரியா? அவ்வளவுதான் இந்த டைப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரூட் ஆஃப் 63 மைனஸ் ரூட் 175 பிளஸ் ரூட் 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன சார் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிப்பு காண்க. அவ்வளவுதான் கொஸ்டின். மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், இந்த 63 ஒரு நம்பர் ரூட் எடுக்கிற மாதிரியும் இன்னொரு நம்பர் ரூட்ல இருக்கிற மாதிரியும் நீங்க பிரிக்கணும். எப்படி சார் பிரிக்கலாம்? பாருங்களேன், 63 9 7 63 பிரிக்கலாமா? ஓகேவா? 9 7 63. இதுல 9க்கு ரூட் எடுக்க முடியும், 3ன்னு வரும். நான் சொன்னேன், ஒரு நம்பர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கணும், இன்னொரு நம்பர் ரூட்லயே இருக்கணும். சரியா? 7க்கு ரூட் எடுக்க முடியாது.
சரியா? அதனால நீ அதை அப்படியே வச்சுக்கிற. புரியுதா? அதே மாதிரி இந்த 25 இந்த 175 இருக்குல்ல, இதை எப்படி பிரிக்கலாம்? 25 இன்டு 7 பிரிக்கலாமா பாரு. புரியுதா? 25 7ஆல பெருக்குனா 175 வரும். சரியா? ஏன் சார் 25க்கு ரூட் எடுத்தா 5, ஒரு நம்பர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி நான் வர வச்சேனா? ஓகே. பிளஸ் இத 4 28 பிரிக்கலாமா? புரியுதா பாரு. 4க்கு என்னால என்ன பண்ண முடியும்? ரூட் எடுக்க முடியும், 2 வந்துரும். சரியா? சோ அப்போ 7 மட்டும் ரூட்ல இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, ரூட் 9 ரூட் 7 தனித்தனியா ரூட் எடுத்துக்கிறார். சரியா? ஒன்னா இருந்தது தனித்தனியா எழுதிக்கிறார். அதே மாதிரி ரூட் 25 ரூட் 7 பிளஸ் ரூட் 4 ரூட் 7. ஓகேவா? இப்போ ரூட் 9க்கு ஆன்சர் 3 ரூட் 7 மைனஸ் ரூட் 25க்கு ஆன்சர் 5, சோ 5 ரூட் 7 பிளஸ் ரூட் 4க்கு ஆன்சர் 2, சோ 2 ரூட் 7. சரியா? இப்போ என்ன பண்றீங்க? பிளஸ்ல இருக்குதுலாம் கூட்டிக்கிறீங்க. சோ 3 ரூட் 7யும் 2 ரூட் 7யும் கூட்டிக்கிட்டா 5 ரூட் 7 வந்துருமா? புரியுதா? இந்த 3யும் இந்த 2யும் கூட்டிக்கிறேன்பா, 5 ரூட் 7 வந்துரும். மைனஸ் 5 ரூட் 7 சென்டர்ல இருக்குல்ல, அது மைனஸ் 5 ரூட் 7. சோ 5 ரூட் 7ல 5 ரூட் 7 போயிடுச்சுன்னா 0. அப்போ இதுக்கான மதிப்பு என்னது? 0. ஓகேவா? இந்த டைப்ல கேட்பாங்க. நான் ஒரே க்ளூ தான் கொடுத்துருக்கேன். என்னது? ஒரு நம்பரை ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிற, இன்னொரு நம்பர் ரூட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிற. ஓகேவா? அந்த மாதிரி நீ என்ன பண்ற? இதை வாய்ப்பால பிரிக்கிற. நிறைய பேர் கேட்ப, சார் இதை நான் 14 2 எழுதக்கூடாதா? 14 2 சார் 14 2 எழுதக்கூடாதான்னு. 14க்கு ரூட் எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. 2க்கு ரூட் எடுக்க முடியுமா? வராது இல்ல. சோ இதை பிரிக்கும் போது எதனா ஒரு நம்பராவது ரூட்ல இருந்து வெளியே வர மாதிரி பிரிக்கணும். சரியா? அதனால தான் நான் 4 7ன்னு பிரிச்சேன். 4க்கு ரூட் எடுத்து என்னால 2ன்னு எழுத முடியும். சரியா? அப்ப பாருங்க, 5 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7 ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு? 0ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். பாருங்க, இரு எண்களின் கூடுதல் 55. 2 நம்பரை நான் கூட்டினா எனக்கு 55 வருது. சரியா? அதே 2 நம்பரை எனக்கு கழிச்சா என்ன வருதா? 7 வருதா? சோ எழுத தெரியுதா? 2 நம்பரை கூட்டினா 55, 2 நம்பரை கழிச்சா 7. சரியா? சோ பாருங்க, பிளஸ் வையும் மைனஸ் வையும் கேன்சல். அப்ப எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா 2x, 55 7 கூட்டினா 62, 1 2 31 2 62. சரியா? அப்ப எக்ஸோட மதிப்பு வந்து என்ன வருதா? 31. y கேக்குறாங்களே, சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க. இதுல எக்ஸுக்கு பதிலா 31 போடுற பிளஸ் y ஈக்குவல் டு 55. சரியா? சோ இந்த பிளஸ் 31 ஈக்குவல் டு அந்த சைடு போனா என்ன வரும்? y ஈக்குவல் டு 55 மைனஸ் 31 வரும். ஏன்னா பிளஸ்ல இருக்கு 31, அந்த சைடு போகும்போது மைனஸ் 31 ஆயிடும். சோ y ஈக்குவல் டு 24 அப்படின்னு வருது. சோ அந்த 2 எண் இது 31 24 தான். இதுக்கு ஈஸியா ஷார்ட்கட் போடலாம். ஆப்ஷன்ல 31 24 இருக்கு. சரியா? இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாரு. கூட்டினா 55, 31யும் 24யும் கூட்டினா 55. சரியா? இதே 2 நம்பரை கழிச்சு பாரு. 31 24யும் கழிச்சா 7. சோ அவங்க சொன்ன ஆன்சர் வருது இல்ல? எந்த ஆப்ஷனுக்கு அது வருதோ அதுதான் ஆன்சர். புரியுதா? 31 24யும் கூட்டினா 55, 31 24யும் கழிச்சா 7. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ 2 ஆன்சருமே வருது அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஆப்ஷன் தான் ரைட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இல்ல சார் நான் சம்மா போடுறேன் அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டும் சொல்றேன் பாரு, தெரிஞ்சுக்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கிற. சரியா? 55யும் 7யும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கிற. ரெண்டாவது முறை 55 7யும் கழிச்சு 2ஆல டிவைட் பண்ணிக்கிற. சரியா? சோ 55 7யும் கூட்டினா 62/2, கமா 55 7யும் கழிச்சா 48/2. சரியா? இதை கேன்சல் பண்ணா 31 முறையா? இப்பதான் பார்த்தோம். 1 2 2 31 முறை 62.
சோ அதே மாதிரி ஓர் 2 24 முறை 48. சோ ஆன்சரு 31 24 தான். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதை எடுத்து போறதா இருந்தாலும் ஓகே, இதை எடுத்து போறதா இருந்தாலும் ஓகே, எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் ஆப்ஷனை வச்சே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. சரியா? ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்க. எந்த ஆப்ஷனுக்கு உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது கரெக்டா வருதோ அந்த ஆப்ஷன் தான் ரைட்டு. சரியா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? சரியா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல எது இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2020ல நம்ம பிசில கேட்ட கொஸ்டின். ஓகேவா? மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா போடுற டிவைடு, மேல இருக்கிற நம்பரை உள்ள போட்டுக்கிற, கீழே இருக்கிற நம்பரை வெளியே போட்டுக்கிற, கண்டிப்பா ஆன்சர் பாயிண்ட்லரா வரும். ஏன்னா மேல இருக்கிற நம்பர் எல்லாத்துலயுமே பாருங்க சின்னது, கீழே இருக்கிற நம்பர் தான் பெருசு. சரியா? அப்படி இருக்கும்போது ஆன்சரு பாயிண்ட்ல தான் வரும். சரியா? பாயிண்ட்ல வரும்போது இப்போ ஒண்ணுக்கு நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிற, 8 8 64 மீதி 6. ஓகேவா? மறுபடியும் 0 சேர்த்துக்கிற, ஒரு முறை பாயிண்ட் வச்சா போதும். சரியா? ஓயாமலாம் பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? பாருங்க 7 8 56 மீதி 4. புரியுதா? அப்ப 0.87 அப்படின்றது ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவது என்ன ஆன்சர் வருது போடுவோம். பாயிண்ட் வச்சுக்கிற, 0 சேர்த்துக்கிற, 8 முறை 56. நம்ம அதிர்ஷ்டம் எப்படிலாம் வருது பாருங்க. இங்கேயும் 8 7, இங்கேயும் 8ல ஆரம்பிக்குது. சரியா? பாருங்களேன், 4 0 சேர்த்துக்கிற, 5 முறை 35 மீதி 5. சோ இது 8 5. ஓகேவா? இது 8 7. சின்ன மைனூட்ல தான் இது பெருசா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 8 10ஆல வகுக்கிற. சோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 8 முறை 80 மீதி 0. இது முடிஞ்சிருச்சு. அதாவது இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 0.8னா 0.80ன்னு அர்த்தம். அதாவது 80 அப்படி ஞாபகம் வச்சுக்க. சரியா? 8 இல்ல 80. சோ அதே மாதிரி 8 9ஆல வகுக்கிற, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிற, 8 முறை 72. ஓகேவா? மீதி என்ன வரும்? 80ல 72 போனா மீதி 8 தான். சோ அதே மாதிரி திருப்பி 0 சேர்த்தா 8 முறை 72 மீதி 8. சரியா? அப்போ 0.88. இப்ப பார்த்தா தெரியுதா? 0.87. சரியா? இது 85, இது 80, இது 88. இதுல எது பெருசு? 0.88 தான் பெருசு. கரெக்டா? அதாவது ஆப்ஷன் டி தான் பெருசு. ஏன்னா 8/9 டிவைட் பண்ணும் போதுதான் எனக்கு என்ன வந்துச்சு? 0.88 வந்துருச்சு. சரியா? அப்ப அதுதானே பெருசு. புரியுதா? இது நார்மலா டிவைட் பண்ற மெத்தட். இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு மெத்தட் போடுவோம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எது? 7/8. நெக்ஸ்ட் பி வந்து 6/7, சி வந்து 8/10, டி வந்து 8/9. இதுதான் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன். கரெக்ட் தானே? இதை வேற மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா, சார் எனக்கு வகுத்தல் தெரியாது அப்படின்றவங்க மட்டும் இதை கொஞ்சம் உஷாரா கவனிச்சுக்க. 7/8 6/7 ஃபர்ஸ்ட் 2 ஆன்சரை எடுத்துக்கிற. ஓகேவா? குறுக்கு பெருக்கல் பண்ற. பெருக்கு தெரியும்ல, 7 7 49, 8 6 பெருக்குனா 48. சரியா? இதுல எதுபா பெருசு? 49 தானே பெருசு, 48 சின்னது. சரியா? அப்போ பெருசு பக்கம் வாய் திறந்த மாதிரி போட்டுக்க. சரியா? 49 பக்கம் வாய் திறந்த மாதிரி போட்டுக்கணும். அப்ப 49 பெருசுனா ஆட்டோமேட்டிக்கா 7/8 பெருசு. சரியா? சோ எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அந்த பக்கம் இருக்கிற பின்னம் பெருசுன்னு நினைச்சுக்க. சரியா? அப்போ 6/7 ஆட்டோமேட்டிக்கா சின்னது. சரியா? நல்லா புரியுதா? ஒண்ணுத்தை விட ஒண்ணு சின்னது அப்படின்னு சொல்லும் போதே எது பெரியது அப்படின்னும் போது அது கேன்சல் ஆயிடும்ல. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதை விட இது சின்னதுப்பா அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்கா அது 2வது லைனோ இல்ல 3வதோ இல்ல 4வதோ வந்துடும். சோ எது பெரியதுன்னு சொல்லும் போது இது வர வாய்ப்பே இல்லை. 6/7. சரியா? அப்ப 6/7 கேன்சல். நெக்ஸ்ட் இந்த 7/8 வச்சுன்னு நான் அடுத்த சண்டைக்கு போறேன். 8/10 கூட.
சரியா? இதுல யார் பெருசு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, 7யும் 10யும் பார்த்தா 70. குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறேன். 8யும் பெருக்குனா 64. நிறைய பேர் பண்ற தப்புன்னா தெரியுமா, 8யும் பெருக்கி 64ன்னு ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடுற. சரியா? 7யும் 10யும் பெருக்கி 70 இங்க எழுதிடுற. நல்லா புரிஞ்சுக்க, மேல இருக்கிற நம்பரை தான் ஃபர்ஸ்ட் பெருக்கி இங்க எழுதணும், கீழே இருக்கிற நம்பரை பெருக்கி இங்க எழுதணும். சரியா? அப்ப இதுல எதுப்பா பெருசு? 70 தான் பெருசு. சரியா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8/10 வந்து சின்னது. சரியா? அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். புரியுதா? 8/10 வந்து சின்னது, சோ சி கேன்சல் ஆயிடும். அப்ப 7/8 தான் பெருசு. சோ இது வந்து ஜெயிச்சு இப்ப நீ 8/9 கூட சண்டை போற. பாரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 9 63, 8 8 64. இப்ப பாருப்பா, இத ஜெயிச்சது அந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான். சோ 64 தான் பெருசு. சரியா? 64 பெருசுனா ஆட்டோமேட்டிக்கா 7/8 சின்னதாயிடும். சரியா? அப்ப இது தேவையில்ல, 8/9 தான் பெருசு. இதுதான் நம்ம முன்னையே பார்த்தோம். கரெக்டா? 8/9 தானே முன்னையே பெருசுன்னு சொன்னோம். ஆப்ஷன் டி தான் வந்து இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புரியுதா? ஒன்னொன்னா கம்பேர் பண்ணி அப்படியே போட்டோம், ஈஸியா இருக்கும். இதே क्वेश्चन நம்மள கன்ஃபியூஸ் பண்ண மிக சிறிய பின்னம் எது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேணா நான் ஐடியா சொல்றேன் பாரு. மிக சிறிய பின்னம் அப்படின்னா 7/8 6/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ற. 7 49 6 8 48. சோ மிக சிறியது அப்படின்னா நீ என்ன பண்ற, 7 49 தானே பெருசு, அப்ப 7/8 பெருசு. சிறியது அப்படின்னா பெருசு வச்சிரு, பெருசு எனக்கு வேணாம், சின்னதை வச்சுன்னு சம் போடு. 6/7 இருக்கா, 6/7 தானே சின்னது, அதை வச்சுன்னு அத்தனை கம்பேர் பண்ணிக்க. 8/10 8/10 கம்பேர் பண்ற. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 60 8 56. சரியா? இதுல பாரு, 60 பெருசு 56 சின்னது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 6/7 கேன்சல் ஆயிடும், 8/10 தான் வந்து சின்னது. ஓகேவா? சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணே போட்டு வந்தீங்கன்னா எது மிக சிறியது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த 8/10யும் 8/9 கம்பேர் பண்ணு. 9 8 72, 5 8 80. சோ 80 தான் பெருசு. சரியா? அதாவது 8/9 பெருசு, 8/10 சின்னது. சரியா? அப்போ 0.80 அதானே சின்னது. நம்மளுக்கு வந்த ஆன்சரே பாரு, ஒன்னு 0.80 வந்துச்சு. சரியா? இன்னொன்னு 0. இங்க 8 5 வந்துச்சா, ஒன்னு 0.86 வந்துச்சு, இன்னொன்னு 0.88 வந்துச்சு. இல்ல பார்க்கும் போதே தெரியுதுல, 0.80, அதாவது 8/10 சின்னது. ஓகேவா? சோ சின்னது அப்படின்னு சொல்லும் போது சின்னதை மட்டும் வச்சுக்கிற, பெருசை வந்து வெளியே தள்ளிடுற. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. 10/x divided by 10⁻³ equal to 10⁻9 எனில் x இன் மதிப்பை காண்க. அதாவது இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ ஒண்ணும் இல்லைங்க, 10⁻x ஓகேவா ஈக்குவல் டு நல்லா புரிஞ்சுங்க, 10⁻x அப்படியே வச்சுக்கிறேன். இதுல இந்த 10⁻9 இங்க வகுத்தல்ல இருக்கிற இந்த -3 இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆகுமா? சோ 10⁻−3 வந்துரும் பெருக்கல்ல. சரியா? இங்கேயும் -3 தான், பெருக்கல்ல வரும்போது இந்த நம்பர் தான் இங்க வருதே தவிர மைனஸ்லாம் பிளஸ்ஸா மாறாது. சரியா? மைனஸ்லாம் பிளஸ்ஸா மாறாது. ஆனா இந்த -3 சரியா இங்க வருது சார் அப்படின்னா +3 ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? 10⁻x பக்கத்துல இந்த 10⁻−3 வருதுன்னா அது +3 ஆகும். ஓகேவா? ஆனா 10⁻−3 ஈக்குவல் டு அந்த சைடு மேல வருது அப்படின்னா அது மைனஸ்லாம் மாறாது. சரியா? சைன்லாம் சேஞ்ச் மாறாது. சோ அப்போ 10⁻9−3 வரும். இது எப்படின்னு தெரியுமா? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடிமானம் அப்படின்றது இங்க கீழே இருக்கிற 10 சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப ஏன் சார் நீங்க மைனஸ் பண்ணீங்க? சரியா? ஒண்ணும் இல்லைங்க, இங்க மைனஸ் இருக்குங்க. சரியா? அப்போ 9 பாரு, பிளஸ் இன்டு மைனஸ், இதுதானே அதுக்கு அர்த்தம்.
9 பிளஸ் இன்ட்டு மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே, அதனால தான் நான் டைரக்டா மைனஸ் போட்டேன். புரியுதா? அப்போ 10 பவர் எக்ஸ், 10 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 பவர் 6. சரியா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 6. 9ல 3 கழிச்சா 6, வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸ் ஈக்குவல் டு 6. இதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன், அதையாவது தெரிஞ்சுக்க. சோ கொஸ்டின்ல தான் 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9. சரியா? நான் என்ன பண்றேன், 10 பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 10 பவர் மைனஸ் 3 இங்க மேல வந்தா என்ன ஆகும்? பிளஸ் 3 ஆகும். அப்ப 10 பவர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 10 பவர் 9. இப்போ ஓகேவா? புரியுதா? இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிண்டா அந்த மைனஸ் 3 சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? ஆனா இது மேல வருது சார் அப்படின்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, அதிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை என்ன சொன்ன? கூட்டிக்கணும். இதுதான் இங்க நீ ஃபார்முலா படிச்சிருப்ப. a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் வேர் ஆட். சரியா? அப்போ ஈக்குவல் டு 10 பவர் 9. இப்ப பாருங்க, 10க்கு 10 கேன்சலா, அப்போ x plus 3 ஈக்குவல் டு 9. சோ பிளஸ் 3 ஈக்குவல் டு அந்த சைடு போகுது சார் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் 3 ஆகும். சோ 9ல 3 கழிச்சா 6 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? ஒரே விஷயம் தான்பா, கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்ட பெரிய தப்பா போகும். பாரு, மைனஸ் 3 இந்த சைடு வந்தா பிளஸ் 3 ஆகுது, ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பெருக்கல் மட்டும்தான் ஆகும். வகுத்தல்ல இருக்கிற நம்பர் அந்த சைடு போகும்போது பெருக்கல் தான் ஆகுமே தவிர சைன் சேஞ்ச் ஆகாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. குறி வந்து சேஞ்ச் ஆகாது. பிளஸ்னா பிளஸ்லேயே தான் போகும், மைனஸ்னா மைனஸ்லேயே தான் போகும். ஆனா தலைக்கு மேல வரும்போது மைனஸ்ல இருக்குது பிளஸ் ஆகும், பிளஸ்ல இருக்குது மைனஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, அறிவியல் குறியீட்டை எழுதுக. சோ இதே டாபிக்ல ஒரு क्वेश्चन போன வருஷம் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த क्वेश्चனையும் நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் क्वेश्चனா நத்திடுறேன். சரியா? பாருங்க, 7 into 10 பவர் 2 இன்ட்டு, இது பெருக்கல்ல தான் இருக்கு, பக்கத்துல இருந்தா பெருக்கல்னு அர்த்தம். 5.2 இன்ட்டு 10 பவர் 7. சரியா? இதுல இருக்கு பாத்தியா இந்த நம்பரு, இந்த நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் பெருக்க, இந்த 10 பவரை விட்டு மீதி இருக்கு பாத்தியா நம்பரு, அதை மட்டும் பெருக்க. சரியா? அப்போ 7 இன்ட்டு 5.2 வருமா? சரியா? இத நீ 52 இன்ட்டு 7 பெருக்கு. 7 2 14, மீதி 1. 7 5 35, 35 1 கூட்டினா 36. சரியா? இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தானே இருக்கு, அந்த ஒரு நம்பரை கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்க. சரியா? கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி, அப்ப 36.4 அப்படின்றது அந்த நம்பரு. ஓகேவா? இந்த சைடு 10 ஸ்கொயர் ஒண்ணு விட்டுக, 10 பவர் 7 ஒண்ணு விட்டுக. ஓகேவா? அப்போ 36.4 இன்ட்டு, இது நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டி கொள்ள வேண்டும். சோ 10 பவர் 2 10 பவர் 7 10 பவர் 2 பிளஸ் 7 ஆகுமா? கூட்டிக்கிட்டேன். அப்போ 10 பவர் 9 மாறிடும். சார் இதுதானா சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்டுங்க. என்ன தெரியுமா? இங்க அறிவியல் குறியீட்டுக்கான திட்ட வடிவம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்கிட்ட வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா, அந்த மாதிரி அறிவியல் குறியீட்டுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரு நம்பர் தான் இருக்கணும், அந்த நம்பர் 0வா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரு நம்பர் தான் இருக்கணும், அந்த நம்பர் 0வா இருக்கக்கூடாது. சரியா? ஆனா இங்க பாயிண்ட்டுக்கு முன்ன 2 நம்பர் இருக்கு. சரியா? எனக்கு தேவை ஒரு நம்பர் தான். சோ நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற பாயிண்ட்டை இங்க வைக்கிறேன். அப்ப 3.64 ஆகுமா? புரியுதா? ஒரு நம்பர் தள்ளி இந்த பக்கம் வந்திருக்கேன், அதாவது இந்த சைடு வந்திருக்கேன், இங்க இருந்த பாயிண்ட்டை இங்க கொண்டு வந்திருக்கேன். சோ அப்போ 3.64 ஆச்சுன்னா இங்க ஒரு 10 கூட்டிக்க, இங்க ஒரு 10 கூட்டிக்கிற. சரியா? அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க 9 இருந்துச்சா, இங்க 10 ஆயிடுச்சு பாரு, அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு? இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி வரேன்னா அந்த பக்கம் ஒரு 10 கூட்டிக்கிற. ஒண்ணும் இல்லைங்க, 10 பவர் 9ங்க, ஒரு 10 கூட்டுறா என்ன அர்த்தம்? 10 பவர் 1 தானே.
சரியா? அப்ப அடிமானம் சமமா இருந்தா அதுக்குகளை கூட்டிக்கிறேன். 9 + 1 10. சோ 10^10 வரப்போகுது. நீ இவ்வளவுலாம் கன்ஃபியூஸ் ஆகி வேணா, இந்த பக்கம் ஒரு நம்பர் தள்ளி வருதுன்னா அந்த பக்கம் பவர்ல ஒன்னு சேர்த்துக்க. சரியா? சப்போஸ் இந்த பக்கம் போகுது சார், அதாவது பாயிண்ட் இங்க இருந்து இந்த சைடு போகுதுன்னா மைனஸ்ல சேர்த்துக்க. சரியா? அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் சம் பாப்போமா? இந்த சம் பாரு, 3.7 2 இது ரெண்டுத்தையும் பிரிக்கலாமா? 7.4 வரும். 37 2ஆல பெருக்குனா 74. சோ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுனா 7.4 இன்ட்டு 10⁻⁻5 இன்ட்டு 10⁻⁻3. சோ 7.4 இன்ட்டு 10 அதிமானம் சமமாக இருந்து சென்டர்ல பெருக்கல் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ற? மேல இருக்கிற நம்பரை கூட்டிக்கிற. சப்போஸ் அதிமானம் சமமாக இருந்து, சரியா? இங்க பாரு, இது வேணாம். அதிமானம் சமமாக இருந்து சென்டர்ல வகுத்தல் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிக்கணும். சரியா? சென்டர்ல வகுத்தல் வந்தா என்ன பண்ற? கழிச்சிக்கிற. சென்டர்ல பெருக்கல் வந்துச்சுன்னா கூட்டிக்கிற. அவ்வளவுதான் விஷயம். சரியா? சோ இங்க பெருக்கல் தானே இருக்கு, அப்ப கூட்டிக்க. -5 + -3. ஓகேவா? பிளஸ் போட்டேன் கூட்டுறதுக்கு. -5 -3 அந்த சிம்பிள் அந்த क्वेश्चनல இருக்குது. சரியா? அப்போ 7.4 இன்ட்டு 10⁻⁻5 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், சோ -3. ஓகேவா? அப்ப 7.4 இன்ட்டு 10 இது தெரியும்ல, -5யும் -3யும் கூட்டினா -8. அதாவது மைனஸ் மைனஸ் பிளஸ். சோ 5யும் 3யும் கூட்டினா 8. சிம்பிள் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். சரியா? அப்போ 7.4 இன்ட்டு 10⁻−8 தான் ஆன்சர். ஏன் சார்? பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரு நம்பர் தானே இருக்கு, அந்த நம்பர் ஜீரோவா இல்ல. அதனால ஆன்சர் வந்து என்னது? 7.4 இன்ட்டு 10⁻−8 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ இந்த क्वेश्चन பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. 2020ல கேட்ட क्वेश्चन. நான் ஏற்கனவே சொன்னதான். அப்போ 2020ல இதுக்கு முன்ன நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோம். கரெக்டா? இந்த √63 மைனஸ் √175 பிளஸ் √28ன்னு. கரெக்ட் தானே? ஆன்சர் கூட 0 வந்துச்சு. அதே அந்த क्वेश्चन இல்லாம இந்த क्वेश्चனும் கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணியல்ல 2 क्वेश्चन கேட்டிருக்கான் போன வருஷம், அதாவது 2020ல எழுதும்போது. சரியா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ். சரியா? சோ நம்மளுக்கு எத்தனை क्वेश्चन அப்படின்றது தான் முக்கியம் இல்லைங்க. முன்னத்தை விட இப்பதான் நம்ம கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன் தெரியுமா? முன்னையாவது நம்மளுக்கு இதுல இத்தனை क्वेश्चन தான் வரும், மேக்ஸ்ல இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு, சரி அப்படிலாம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. சரியா? ஒரு முறை 6 क्वेश्चन வந்துச்சு, ஒரு முறை 8 क्वेश्चन வந்துச்சு, ஒரு முறை இங்கிலீஷே கொடுத்தாங்க, இன்னொரு முறை இங்கிலீஷே கொடுக்கல. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த தடவை தெளிவா 5 क्वेश्चन மேக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மாடல் क्वेश्चन பேப்பரும் இருக்கு. சரியா? இப்போதான் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த 5 क्वेश्चन எங்க இருந்து வரும்? நம்மளுக்கு மேக்ஸ்ல மட்டுமே ஒரு 17 டாபிக் இருக்கு. சரியா? அதுல நம்மளுக்கு ஆப்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆப்ஸ்னா என்ன சொல்றேன்னா வாழ்வியல் கணிதம். வாழ்வியல் கணிதம்னா என்னன்னு தெரியும்ல, இந்த அணிகள் பிளஸ் இந்த கணங்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கணங்கள், புள்ளியியல், மென்சுரேஷன் அதாவது அளவியல், ஃபார்முலாலாம் வருமேப்பா, செவகத்தின் பரப்பளவு, சுற்றளவுன்னு. சோ இதெல்லாம் தவிர்த்து 11 டாபிக் இருக்கு. சரியா? இந்த வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எது? இந்த சதவீதம், லாப நஷ்டம், சரியா, டைம் அண்ட் ஒர்க், வேலை மற்றும் நேரம் சொல்லுவோம்ல அது, அது இல்லாம ஆவரேஜ் சராசரின்னு சொல்லுவோம்ல அது, தனி வட்டி கூட்டு வட்டி, இதெல்லாம் சேர்ந்து விகிதம் மற்றும் விகித சமம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 11 டாபிக் இருக்கு. அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற அந்த 5-6 டாபிக் என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 11 டாபிக்ல கொஞ்சம் டார்கெட் வைப்போம். இதுல ஒன்னு எக்ஸ்ட்ராவா என்ன வரும்னா நிகழ்தகவு ஒன்னு இருக்கும். அது வந்து ஒரு டைம் வந்து சைக்காலஜில கேட்டுறாங்க, ஒரு சில டைம் வந்து மேக்ஸ்ல கேட்டுறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஐடியா புரிஞ்சுக்க. நான் இப்போ அந்த 11 டாபிக்கும் 1 by 1 சொல்லிட்டு வந்துருவேன். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய டாபிக்கா நான் யோசிச்சது எண்ணியல் தான். அதுவே நம்ம இந்த வீடியோல முடிக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே முடிச்சுட்டு வந்துருவோம். சரியா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க,
0.00567 இதுக்கான அறிவியல் குறியீடை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இது 2020 ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? பாருங்க, இங்க இதுக்கு முன்ன இருந்த ரெண்டு சம்லுமே முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருந்துச்சு. இங்கதான் நான் என்ன சொன்னேன், 0 வரக்கூடாதுன்னு சொன்னேன். பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரு நம்பர் தான் வரணும். ஆனா இங்க 0 குத்து வச்சிருக்காங்க. அப்போ இப்படி எழுதுனா அது அறிவியல் குறியீடே இல்லை. அப்ப என்னதான் சார் பண்ணி ஆகணும்? 5க்கு முன்ன சரி, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் தான் வந்துக்கிட்டோம். பாயிண்ட்டுக்கு முன்ன என்ன வந்தாகணும்? எனக்கு ஒரு நம்பர் வந்தாகணும். ஸோ வேற வழியே இல்லை. இந்த 0.00567 இருக்கா, இங்க இருக்கிற பாயிண்ட் 1 2 3 நம்பர் தள்ளி இங்க வரணும். புரியுதா? எங்க இந்த 0 புள்ளி, அதாவது இங்க பாரு இன்னொரு தடவை 0.00567 இங்க இருக்கிற பாயிண்ட் 1 2 3 நம்பர் தள்ளி எங்க வரணும்? இங்க வரணும். அப்போ 5.67 வந்துருமா? அங்க பாயிண்ட் வந்தா இன்ட்டு நல்லா புரிஞ்சுக்க, 3 நம்பர் தள்ளி தானே வந்திருக்க. 1 2 3 நம்பர் தள்ளி வரும்போது 10 பவர் -3ன்னு எழுதிக்க. அவ்வளவுதான்பா. சரியா? 10 பவர் -3. பார், பாயிண்ட் முன்ன 0 இல்லாத ஒரு நம்பர் வந்துச்சா? சரியா? அறிவியல் குறியீடுலயே எழுதியாச்சு. அறிவியல் குறியீடுன்றது இந்த மாதிரி ஒரு தசம எண்ணு இல்ல நார்மலா ஒரு நம்பரு இன்ட்டு 10 பவர்ல ஒரு ஆன்சரு அறிவியல் குறியீடுலயே எழுதியாச்சு. சோ நீ ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், பாயிண்ட் இங்க இருந்து இந்த சைடு போகுது சார் அப்படின்னா மைனஸ். சரியா? கடைசில இருந்து இந்த சைடு வருது சார் அப்படின்னா பிளஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்ல போட்டோமே 10 பவர் 9 தான் வந்திருக்கும். ஒரு நம்பர் தள்ளி நீ இப்படி வந்தனால என்ன பண்ணிருப்ப? 10 பவர் 10ன்னு எழுதிருப்ப. கரெக்டா? சோ இந்த பக்கம் தள்ளி வர அப்படின்னா பிளஸ் பண்ணிக்கிற. இல்ல சார் பாயிண்ட் இங்க இருக்குது இந்த சைடு போகுது அப்படின்னா மைனஸ்ல எழுதிக்கிற பவரை. அவ்வளவுதான் அறிவியல் குறியீடு. சரியா? சின்ன லாஜிக் தான். பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரு நம்பர் தான் வரணும், அந்த நம்பர் 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் இப்படி வருங்க. இது விகிதமுறு வடிவில் எழுதுக. இல்லனா p/q வடிவில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். விகிதமுறு எண்களை நம்ம p/q வடிவம் அப்படின்னு சொல்லலாம். p/q, q not equal to 0. அதான் நம்ம அதுக்கு ஃபார்முலாவே சொன்னோம். p/q வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லலாம். சரியா? கொஸ்டின் என்ன தெரியுமா? 0.3 பாரை 0.3 பாரை விகிதமுறு வடிவில் எழுதுக. இல்லனா 0.3 பாரை p/q வடிவில் எழுதுக. சரியா? சோ ஒண்ணுமே இல்லைங்க, 0.3 பார். பாத்துக்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே மேல எழுதிக்கிறேன். சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை மேல எழுதிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே நம்பர் இருக்கா? சோ அப்போ 10ஆல ஒரு நம்பர்னா 10, 2 நம்பர்னா 100, 3 நம்பர்னா 1000. அப்படி ஞாபகம் வச்சுக்க. 10ஆல மைனஸ் பண்ணணும். சரியா? பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு? இங்க ஒரு நம்பர் கூட இல்ல. அதாவது நீ சொல்லது எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான், பாயிண்ட்டுக்கு முன்ன பார்க்கவே பார்க்காத. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாம, அதாவது மேல கோடு இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் கூட இல்ல. சரியா? சோ அப்படி ஒரு நம்பர் கூட இல்ல அப்படின்னா 1ஆல மைனஸ் பண்ற. ஒரு நம்பர் இருக்கு சார் அப்படின்னா 10ஆல மைனஸ் பண்ற. 2 நம்பர் இருக்கு சார் அப்படின்னா 100ஆல மைனஸ் பண்ற. அப்ப பாரு, 3/9 வருமா? 1 3 3 3 9. சோ 1/3 வந்துருச்சா? p/q வடிவம் வந்துருச்சு பாருங்க. மேல ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர். சரியா? p/q வடிவம் இவ்வளவுதான். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க. நான் இன்னொரு முறை சொல்றேன் பாரு. 0.3 பார் 3ன்ற நம்பரை அப்படியே மேல போட்டுக்கிறப்பா. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை மேல அப்படியே போட்டுக்கிற. கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே நம்பர். சரியா? அந்த ஒரு நம்பர்னா 10ஆல மைனஸ் பண்றேன். 2 நம்பர்னா 100ஆல மைனஸ் பண்ணுவேன். 3னா 1000. சரியா? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு?
பார் இல்லாம ஒரு நம்பர் கூட இல்ல, அதனால 1ஆல மைனஸ் பண்றேன். ஒரு நம்பர் இருந்துச்சு சார் அப்படின்னா 10ஆல, 2 நம்பர் இருந்துச்சு சார் அப்படின்னா 100ஆல. சரியா? அப்போ 3/9 வரும். கேன்சல் பண்ணா 1/3 அப்படின்றது ஆன்சர். சரியா? வேணா இந்த கொஸ்டின் பாரு, 0.33 பார், இதை விகிதமுறு வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? சோ மேல அப்படியே அந்த நம்பரை எழுதிக்க. சரியா? பார் இருக்கிற நம்பரை மேல அப்படியே எழுதிக்கிறேன். கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. சோ 2 நம்பர்னா 100ஆல மைனஸ் பண்ணணும். ஒரு நம்பர்னா 10ஆல மைனஸ் பண்ணல, 2 நம்பர்னா 100ஆல மைனஸ் பண்ணணும். பார் இல்லாம இங்க எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் கூட இல்ல. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாம ஒரு நம்பர் கூட இல்ல. சோ அப்போ 1ஆல மைனஸ் பண்றேன். அப்போ 33/99 வருமா? இதையும் கேன்சல் பண்ணா ஒரு 33 3 முறை 99. சரியா? அப்போ 1/3 தான் ஆன்சர். புரியுதா? இதுல ஒரு சில டவுட் வரும். அந்த டவுட்லாம் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இப்பயே சொல்றேன் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 0.74, இல்ல 4க்கு மட்டும் பாரு. சரியா? 4க்கு மட்டும் பாரு. கண்டிப்பா கேட்ப, என்னது சார் ஒரு நம்பருக்கு மட்டும் பார் போட்டு இன்னொரு நம்பருக்கு பார் இல்லைன்னா என்ன செய்ய? சரியா? கண்டிப்பா கேட்ப. இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா, மேல அந்த 74 அப்படியே போட்டுக்கிற. சரியா? மைனஸ் பார் இல்லாத நம்பரை கழிச்சுக்கிறேன். புரியுதா? 74 அப்படியே எழுதிக்கிற, அல்ல பார் இல்லாத நம்பரை கழிச்சுக்கிற. ஓகேவா? கீழே எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கிறதுனால 100ஆல மைனஸ் பண்ற. ஓகேவா? இதுல ஒரு நம்பர் மேல பார் இல்லாம இருக்கு. சரியா? ஒரு நம்பர் மேல பார் இல்லாம இருக்கு. சோ ஒரு நம்பர் கூட இல்லைன்னா 1ஆல கழிப்ப, ஒரு நம்பர் இருக்குன்னா 10ஆல கழிப்ப. சோ 74 7 கழிச்சா 67. 67 தானே? 67 கீழே 100ல 10 கழிச்சா 90. சோ கேன்சல் ஆகுதான்னு பாரு. எதுலுமே கேன்சல் ஆகல அப்படின்னா அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இல்ல 67 அப்படின்றது பகா என்பா. சோ கண்டிப்பா கேன்சல் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. இன்னொரு ட்விஸ்ட் வரும். சார் ஏதோ 0 முன்ன இருந்துச்சு பாயிண்ட்டுக்கு முன்ன, அதனால அதை சொல்லிட்டீங்க. பாயிண்ட்டுக்கு முன்ன 0 இல்ல. சரியா? ஏதோ ஒரு நம்பர் வருது. இப்ப என்ன செய்ய நானு? கண்டிப்பா கேட்ப. சோ இந்த மாதிரி வந்தா 9 பிளஸ் எழுதிக்க. சரியா? அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்ன இருக்கிற நம்பரை 9 பிளஸ் எழுதிக்க. 467 மீதில அதே சாதாரணம் தான்பா. இதுக்கு அப்படியே சம் போது 467 குத்து இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். இதுல பார் இல்லாத நம்பரை கழிச்சுக்கிறேன். 46 மேல பார் இல்லைல்ல, அதை கழிச்சுக்கிறேன். கீழே 3 நம்பர் இருக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம். சோ அப்ப 1000ஆல கழிச்சுக்கிறேன். ஓகேவா? எத்தனை நம்பர் மேல பார் இல்ல? 2 நம்பர் மேல இல்ல. சரியா? ஒரு நம்பர் மேல இல்ல அப்படின்னா 10, 2 நம்பர் மேல இல்லைன்னா 100. சோ 100ஆல கழிச்சுக்கிறேன். அப்போ 9 பிளஸ் இது மேல இருக்கிறது கழிச்சா என்ன வரும்? 7ல 6 போனா 1, 6ல 4 போனா 2, இது 4 அப்படியே தான் வரப்போகுது. கீழே 1000ல 100 கழிச்சா 900. கரெக்டா? சோ இப்போ இது ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாலையாவது கேன்சல் ஆகுமான்னு பாக்குறேன். சரியா? எந்த வாய்ப்பாலையாவது கேன்சல் ஆகுதா? 4 6 7. அப்போ கண்டிப்பா கேன்சல் ஆகாது. சரியா? ஆகாது அப்படின்னா அவ்வளவுதான் சார். இந்த பிளஸ் எத்துட்டு 9 421/900 அப்படின்னு தான் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? அந்த பிளஸ் மட்டும் எத்துடுவேன். எத்துட்டுனா ஆன்சர் முடிஞ்சிடும். புரியுதா? ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்க. 467 அப்படியே எழுதிக்கிற. இந்த 46க்கு பார் இல்லை, அதனால அதை கழிச்சுக்கிற. கீழே 3 நம்பர் வரனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1000ஆல போடுற. சரியா? இதுல பார் இல்லாம 2 நம்பர் இருக்கிறதுனால 100ஆல கழிச்சுக்கிற. அவ்வளவுதான் விஷயம். கேன்சல் பண்ண முடிஞ்சா, இல்ல சார் அப்படின்னா அப்படியே அந்த ஆன்சரை எழுதிக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சரிமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி எழுதியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் கேள்வி, இது செகண்ட், இது தேர்டு. சரியா? இதுக்கான மதிப்பு கேட்குறாங்க. ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி சார் எழுதலாம்? 1/4/3 எழுதலாமா? ஸோ 4/-3 மேல இருக்கு, கீழே எழுதும் போது 4/3 ஆயிடும். மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். சரியா? இங்க 1/4
4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 புரியுதா? 4 நாள் 16, 16 நாள் 64. சோ 1/64 ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? மேல இருக்கிற நம்பர் கீழே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். சரி, இங்க 1/4/3ன்றனால 4 3 முறை பிரிக்கிறேன். 4 நாள் 16, 16 4ஆல பெருக்குனா 64. சோ 1/64 ஆன்சர். ரெண்டாவது क्वेश्चन பாரு, 2 பவர் -3ன்னு இருக்கு, ஆனா 1/ல இருக்கு. இது நான் மேல கொண்டு வரேன்னா என்ன ஆகும்? 2 பவர் +3 ஆயிடுமா? -3 மேல வரும்போது +3 ஆயிடும். சோ இத 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். சோ ஆன்சர் 2 2 4, 4 2 8. அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி 3 ஸ்கொயரு இந்த -2 மேல வரும்போது என்ன ஆகும்? +2 ஆயிடும். கரெக்ட் தானே? அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயரு, ஏன்னா -2 +2ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடிமானம் சமமாக இருந்தால் சென்டர்ல பெருக்கல் வந்திருக்கு. சோ 3 பவர் 2 + 2ன்னு வந்துரும். இங்க வகுத்தல் வந்துச்சுன்னா நீ மைனஸ் பண்ணிருப்ப, பெருக்கல் வந்திருக்கு, அதனால 3 பவர் 4. இந்த 3 பவர் 4 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அதாவது 3 4 முறை எழுதிக்கலாம். 3 9, இது ஒரு 3 9. அப்போ 9 பெருக்குனா 81 ஆன்சர். சரியா? இல்ல சார் நான் சாதாரணமா தான் பெருக்குவேன் அப்படின்னா 3 9, 9 3 27, 27 3ஆல பெருக்குனா 81 ஆன்சர். சரியா? சோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம எண்ணியல்ல வந்து என்ன பார்த்தோம்? ஒரு 4-5 மாடல் பார்த்திருப்போம். சரியா? இது இல்லாம நான் உனக்கு ஒரு 3 क्वेश्चन வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னொரு டாபிக்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை வந்து என்ன பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணே இருங்க. சரிங்களா? அந்த 3 क्वेश्चन வந்து இப்போ நான் எழுதி போட்டுறேன். சோ பாருங்க, 3 क्वेश्चन வந்து சொல்லியிருக்கேன். -7 x + 2 இன்ட்டு -7/5 = -7/10 எனில் x இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து x ஓட மதிப்பு. ரெண்டாவது क्वेश्चन அவ்வளவுதான், ஈஸியான क्वेश्चन, x ஓட மதிப்பை வந்து கேட்டிருக்கேன். சரியா? மூணாவது क्वेश्चन வந்து என்னன்னா 24 ஸ்கொயருடன் டேஷை கூட்டினால் 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்டிருக்கேன். அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோல நம்ம எண்ணியல முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் நியூ டாபிக்ல ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இந்த டாபிக்கை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் ஈஸியா மார்க் வரும். நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.